இ-பாஸ் சர்வர் முடங்கியதால் நீலகிரியில் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரமாக காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். எப்போது இந்த சர்வர் சரி செய்யப்படும்? விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் நீலகிரி மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள இ-பாஸ் நடைமுறையில் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் இறுதி வரை வார நாட்களில் 6000 வாகனங்களும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனால் தமிழகத்தில் பிற மாவட்டங்கள் வெளி மாநிலங்களில் இருந்து நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கல்லாறு, குஞ்சப்பண்ணை, மேல்குளூர், மசனகுடி உள்ளிட்ட சோதனை சாவடியில் வருவாய்த்துறையினர் சோதனை மேற்கொண்டு இ-பாஸ் பதிவு செய்த வாகனங்கள் மட்டுமே அனுமதித்து வருகின்றனர். அவ்வாறு இ-பாஸ் செய்யாமல் வரும் வாகனங்கள் இ-பாஸ் பதிவு செய்த பின்னர் நீலகிரி மாவட்டத்தில் அனுமதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வார விடுமுறையொட்டி கேரளா, கர்நாடகாவிலிருந்து இன்று மேல்குளூர் வழியாக உதவிக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை புரிந்தனர். இந்த நிலையில் மேல்குளூர் சோதனை சாவடியில் இ-பாஸ் சர்வர் முற்றிலும் முடங்கியுள்ளது. இந்த நிலையில் சுமார் 2 மணி நேரமாக சர்வர் முழுவதும் முடங்கியுள்ளதால் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றுலா பயணிகள் காத்து கிடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சில சுற்றுலா பயணிகள் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். சில வாகனங்கள் இங்கிருந்து மசனகுடி சென்று உதவி செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ள சூழ்நிலையில் கூடுதலாக 40 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை சுற்றுலா பயணிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் இ-பாஸ் சோதனை மையத்தில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.